8ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 1 தமிழ் மொழி வாழ்த்து. மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் அன்று. அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது. உணர்வுடன் கலந்து தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானமளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசைக்கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துவங்குக வையகமே. தொல்லை விளை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. பாரதியார். சொல்லும் பொருளும். நிரந்தரம் காலம் முழுமையும். வைப்பு நிலப்பகுதி. சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி வளமிக்க மொழி. இசை புகழ். தொல்லை பழமை துன்பம். இப்பொழுது பாடலின் பொருள் பார்க்கலாம். தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தம் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. தமிழ் மொழி வாழ்க. தமிழ் மொழி வாழ்க. என்றென்றும் தமிழ் மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ் மொழி வாழ்க. மனப்பாட பகுதியாக பாடலை காண்போம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசைக்கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. நூல்வெளி. கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகைகளின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டுக் கவிகளையும் எழுதியவர். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாடம் வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்றும், என்று கூட்டல் என்றும். ஆ என்று கூட்டல் என்றும், என்றென்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் பிளஸ் அளந்தது இ. அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும் இ. தூ பிளஸ் ஆவை சேர்க்க வேண்டும். தூ பிளஸ் அ தா என்று ஆகும். அறிந்ததனைத்தும். வானம் பிளஸ் அறிதல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த இம் பிளஸ் அ. நிலைமொழியின் கடைசி எழுத்து, வானத்தின் நிலைமொழியின் கடைசி எழுத்து இம். வருமொழி அறிந்த,
இம் பிளஸ் அ முதல் எழுத்து இம் பிளஸ் அ. நிலைமொழியின் கடைசி எழுத்து இம், வருமொழியின் முதல் எழுத்து அ, இம் பிளஸ் அ மா. அது இ என்பது விடை. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள்: வாழ்க, வானமளந்த, வாழிய, வாழ்க, எங்கள், என்றென்றும், வன்மொழி, வளர்மொழி. குருவினா: தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மணத்தை பரவச் செய்து தமிழ் புகழ் கொண்டு வாழ்கிறது. தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளர்கிறது.